திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கட்டுப்படியான வாடகை வழங்கக் கோரி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, கட்டுப்படியான வாடகை வழங்க கோரி திருவாரூர் மாவட்டத்தில் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தாலுகா பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் கோடை குறுவை நெல் கொள்முதல் செய்வதற்காக 115 நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் திறக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்முதல் நிலையங்களின் மூலம் நேற்று வரை 55,397 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரவைக்காகவும் ஆங்காங்கே திறக்கப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளுக்கும் கொண்டு செல்லும் பணி கடந்த 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் வாடகைக்கு நேரடியாக லாரிகளை அமர்த்தி நடைபெற்று வந்தது. இந்த பணியானது இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் சேலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டு அந்த நிறுவனம் உள்ளூரில் லாரிகளை வாடகைக்கு அமர்த்தி கொள்முதல் பணியை மேற்கொள்ள திட்டமிட்டது. ஆனால் அரசு நேரடியாக வாடகை வழங்கியதை விட தற்போது உரிமம் பெற்றுள்ள தனியார் நிறுவனம் வழங்கும் வாடகை குறைவாக உள்ளது என கூறி மன்னார்குடி தாலுகா லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.